என்ன வெயிலு. வணக்கம் மக்களே. கொடைக்கானல்ல இப்போதைக்கு 31 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் இருக்கு. இந்த டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட வத்தலக்குண்டு காற்றோடு பெரியகுளம் போற வழியில இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு அந்த டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா இருக்கு. மதுரை கோவில்பட்டி ஏரியாலலாம் பாத்தீங்கன்னா 100-103 டிகிரிக்கு மேல வந்து வெப்பம் இருக்கு. கொடைக்கானல இதுல ஒரு 3ல் 1 பங்கு கொடைக்கானல வந்து வெயில் அடிக்குது. நிழலை தேடி தான் நம்மளே போய் நிக்க வேண்டியதா இருக்கு. மார்க்கெட்டுக்கெல்லாம் இன்னைக்கு போனோம், எங்கடா கொஞ்சம் நிழல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நின்று கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு வெயில் வந்து பிச்சு பொழந்துக்கிட்டு இருக்கு. ஈவினிங்க்கு மேல ஒரு 5 மணி 6 மணிக்கு மேல தான் அது ஒரு 20, 25, 15 அந்த மாதிரி வந்து நைட் டைம்ல குறையுது. ஆனால் டே டைம்ல இன்னைக்கு 31 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிட்டு இருக்கு, 32 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னும் அக்னி நட்சத்திரம் கூட வரல. கண்டிப்பாக வந்து மே மாதம்லாம் உக்கிரமாக இருக்கும் வெயில். கொடைக்கானலில் இப்போ வரைக்கும் மழை கிடையாதனால தண்ணி பிரச்சனை கண்டினியூவாகவே ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், சும்மாவே கொடைக்கானலில் வந்து ஏப்ரல் மேல பயங்கரமான கூட்டம் இருக்கும். அதுலேயும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ன்ற ஒரு மூவி வந்து குணா கேவில் மூவி எடுத்து அதை கொஞ்சம் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மூவிக்காகவே இந்த குணா கேவு இந்த ஏரியாவிலலாம் வந்து பயங்கரமான க்ரௌடு வந்து அள்ளிக்கிட்டு இருக்க கூட்டம். கொடைக்கானலில் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், புல் பூண்டு மரம் எல்லாமே காஞ்சி கருவடா போயிருக்குங்க. ஏன்னா மழை இல்லை, தண்ணி இல்லாதனால இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த நேச்சர்லாம் கொடைக்கானல் வந்து ரசிக்க முடியல, எல்லாம் காஞ்சி பட்டு போச்சு. அப்புறம் இந்த வட்டக்கானல் இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டரான ஏரியாவில் தண்ணி பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. அங்கே ரூம் புக் பண்ணியிருந்த பசங்க வந்து இந்த வாட்டர் ப்ராப்ளம் தண்ணி இஷ்யூனால அங்கேருந்து கொடைக்கானல் வந்து ரூம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ லாரி வாட்டர் போகக்கூடிய இடங்கள்லாம் வந்து லாரி வாட்டர் போய் தண்ணி ஏற்றிடுவாங்க. அதில் 100 அடி ஓஸ் வச்சுருப்பாங்க லாரி வாட்டரில். அந்த 100 அடிக்கும் மேலே ஹைட்டில் வந்து சில காட்டேஜஸ் ரூம்ஸ்லாம் வந்து கட்டியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். முனிசிபாலிட்டி வாட்டர் பைப் லைன் இருக்குது, இருந்தாலுமே கூட அந்த பைப் லைனில் வந்து லிமிட்டட் வாட்டர்ஸ் தான் வந்து வர முடியுது. ஸோ அதுவுமே கூட இப்போ பக்கெட் கணக்கில் அளந்து கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ரூமில் தங்கியிருக்கவங்களுக்கு பக்கெட் கணக்கில் அளந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கான வாட்டர் ப்ராப்ளம் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக, நீங்கள் எங்கே தங்கினாலும் சரி, நம்ம டென்ட்டில் எங்கே நீங்கள் ரூம் ஸ்டே பண்ணாலும் சரி, வாட்டரை வந்து கொஞ்சம் பணத்தை போல் பார்த்து கொஞ்சம் கவனமாக தேவைக்கு செலவு பண்ணுங்கள். ரொம்ப தாராளமாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இப்போ கிடையாது கொடைக்கானலில். இன்னும் மே மாதம் வந்து இந்த வாட்டர் இஷ்யூ வந்து பயங்கரமான பிரச்சனையாக போகும். வீடியோ வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் நான் வந்து பாயிண்ட் நோட் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டினியூவாக வந்து கேளுங்க. இன்னும் போகிற போக்கில் இந்த ரூம் ரெண்ட்டு கூட தண்ணீரையும் வந்து சேர்த்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து வெளியில் வாங்கி தான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புக்கிங் டைமில் எல்லாம் ரூம் ஃபோட்டோலாம் கேட்குறீங்க, பார்க்குறீங்க, கன்ஃபார்ம் பண்ணி இந்த அட்வான்ஸ் பே பண்ணுற டைமில் வந்து நிறைய டிலே பண்ணுறாங்க, அல்லது நிறைய பேர் வந்து தயங்காதீங்க. உங்களுக்கு பயமாக இருந்துச்சு, முன்னப்பின தெரியாதவங்ககிட்ட வந்து அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஐடி ப்ரூஃப் வாங்கிக்கோங்க. ஆதாராக இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட அட்வான்ஸ் கேட்கக்கூடிய, அதாவது எங்கள்கிட்ட இருந்து எங்களுடைய ஐடி ப்ரூஃபாக வாங்கிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் நாங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு ரூம் கொடுக்காமலோ நாங்கள் ஏமாற்றிட்டோம் அப்படின்னா நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஏமாத்துறவன் வந்து ஐடி ப்ரூஃப் தர மாட்டான், சரியா? ஆதாராக இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், எனி ஐடி ப்ரூஃப் ஏமாத்துறவங்க கண்டிப்பாக தர மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இந்த டைமில் லாஸ்ட் டைம்லலாம் வந்து நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்க அட்வான்ஸும் பே பண்ணிவிட்டு ரூமும் கிடைக்காம அவங்க வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட இல்லை, வெளியில் வேறு பக்கத்தில் இருந்து நிறைய பேர் வந்து புலம்புறதை நான் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுறதா இருந்தால் அட்வான்ஸ் கேட்குறவங்கள்ட்ட ஐடி ப்ரூஃப், அவங்கள்ட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் அவங்கள வந்து நீங்கள் பிடிக்கிறதுக்கோ அல்லது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வேறு எந்த விஷயம் கிடையாது. இந்த ஏப்ரல் மேலே வந்து வர்றதை வந்து கன்ஃபார்மாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் வந்து பே பண்ணுங்கள், இல்லாட்டி அட்வான்ஸ் பே பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த ஏப்ரல் மே புக்கிங்லாம் வந்து அட்வான்ஸ் வந்து ரீஃபண்டு கிடையாது, டேட்டு மாற்ற முடியாது, புக்கிங் கேன்சலேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவைக்கு 3 தடவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பே பண்ணுங்கள். அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் கூப்பிடுங்க. வேறு தேவைகள் கொடைக்கானல் உங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வினோத். இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டாட்டா.